நான் மருத்துவ மனித உடற்கூறியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சேன். எம்எஸ்சி ஹியூமன் அனாட்டமி, ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின். அதனால வந்து அதில வந்து யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆனதுனால, ஆஹா. எனக்கு டிஎஸ்டி இன்ஸ்பயர் அவார்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குடுத்தாங்க. அத வச்சு நான் வந்து என்னுடைய பிஹெச்டி படிப்ப 5 வருட காலங்கள் வந்து அத படிச்சு முடிச்சேன். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த களத்தில வந்து என்னுடைய பணிகள வந்து பார்த்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பேசிக் மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் சயின்ஸ் அவங்க எனக்கு ஹானர் பண்ணக்கூடிய விதமாக எஃபிஎம்எஸ் என்கின்ற அது ஒரு அவார்ட் ஃபெல்லோஷிப் அவார்டு வந்து எனக்கு இந்த வருஷம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து வருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்த பக்தி என்பது ஒரு பெரிய பங்கு. ஏனென்னா, நீங்க முன்பே சொன்னது போல ஒரு ஆணுக்கோ, ஒரு பெண்ணுக்கோ எவ்வளவு சவால்கள் இருக்கிறதோ, அதை காட்டிலும் 2 மடங்கு, 3 மடங்கு அதிகமாக திருநங்கைகள். அதாவது பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வீட்ல இருந்து தான் வந்து என்னுடைய வாழ்க்கை எல்லாமே நான் மாத்திக்கிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது, அந்த குடும்பம் சார்ந்த உளவியல் சிக்கல், உறவுகள் சார்ந்த சிக்கல்கள், நட்பு வட்டாரங்கள் சார்ந்த சிக்கல்கள், நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சமுதாய போராட்டங்கள், இதிலிருந்தெல்லாம் நாம எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது? எப்படி நாம வந்து பக்குவம் அடைஞ்சு நம்மள எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் என்றால், அதற்கு வந்து முக்கியமான ஒரு மீடியமா வந்து பக்தி தான் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம பக்தி நெறியோடு நாம வாழும் பொழுது ஒரு அடையாளம். இந்த சமுதாயம் நம்மள பார்க்கும்போது ஒரு அடையாளம். இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இவங்க கோயிலுக்கு போவாங்க. இவங்க நல்ல பாட்டு பாடுவாங்க. இவங்க நல்ல இறைவன பத்தி பேசுவாங்க. அதே சமயத்தில நல்லா படிக்கிறாங்க. நல்ல ஒரு மருத்துவக் கல்லூரியில வந்து பணி செய்றாங்க. அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது.